ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ரமா. வெல்கம் பேக் டு இந்தியன் கிச்சன் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நல்ல டேஸ்டான கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது வந்து லஞ்ச் டயத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு சூப்பரான குழம்பு வெரைட்டிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகாது, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. கொஞ்சம் கத்திரிக்காய் இருந்தாலே போதும். இந்த மாதிரி டேஸ்டான ஒரு காரக்குழம்பு நம்ம செய்யலாம். இப்போ இந்த குழம்புக்கு வந்து சைட் டிஷ் நம்ம வேறு எதுவும் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. ஒரு 2 அப்பளம் பொரிச்சாலே போதும், சூப்பராக சாப்பிட முடியுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. பொதுவாக காரக்குழம்பு எல்லாமே வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம், 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா பொரியட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா தாளிச்சிருங்க. தாளிச்சிட்டு இப்போ இது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே குழம்பு நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக ஒரு 15 போல் சின்ன பூடு வந்து இந்த மாதிரி உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லாயிருக்கும் குழம்புல சேர்த்து நம்ம சாப்பிட்றப்ப. இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு 200 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கிடுங்க. இதே மாதிரி காரக்குழம்பு முருங்கைக்காய் கருணக்கிழங்குலையும் செய்யலாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றல, அதனால் மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் என்ன குழம்பு மிளகாத்தூள் பயன்படுத்துகிறீங்களோ அது சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் இந்த மாதிரி வதக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி நல்லா கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியையும் இது கூட வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கிடணுங்க. இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இவ பழையபடியும் ஒரு தடவை வந்து கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த குழம்பு வந்து நல்லா சுண்டி வற்றி வரணுங்க. அதனால் மூடி வச்சுருங்க. ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழம்பு எல்லாம் நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்றப்ப நம்ம ஆஃப் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இருந்துச்சு. கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. அதே மாதிரி கார்லிக்கும் வந்து நல்லா வெந்துருச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளவுதாங்க, நம்ம இப்போ சூப்பராக ரெடி பண்ணிவிட்டோம் கத்திரிக்காய் காரக்குழம்பு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறம் என்ன, இப்போ சாப்பிட வேண்டியதான். சூடான சாதம் கூட நல்லா பிசைஞ்சு சாப்பிடுங்க. 2 அப்பளம் இதுக்கு பொரிச்சா போதுங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குங்க சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக இந்த காரக்குழம்பு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டேஸ்டி ரெசிபீஸ்க்கு இந்தியன் கிச்சன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொன்னித்தொன்னெல்லு சோறு நெய் மணக்கும் கத்திரிக்காய்.